ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிஎஸ்எஸ்ல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வீடியோவில் HTML யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு எப்படி நம்ம வந்து ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சிஎஸ்எஸ் வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் ஸ்டைலிங் ஷீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் என்னென்ன பண்ண முடியும் எக்ஸாக்டாக அப்படின்னா, நம்மளோட டெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டு இதெல்லாம் எடிட் பண்ண முடியும். இப்போ ஃபாண்ட் ஸ்டைலு சைஸு இப்போ நம்ம HTML வெறும் ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். அந்த டெக்ஸ்ட்டை ஸ்டைல் பண்ணணும்னா நீங்கள் வந்து சிஎஸ்எஸ்ல தான் வந்து பண்ணி ஆகணும். இன்னும் இதில் நிறைய விஷயம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த சிஎஸ்எஸ் வந்து நீங்கள் 3 விதமாக வந்து நீங்கள் லிங்க் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து 2ஆக பிரிச்சுப்போம். இந்த ஸ்பேஸை ஒரு சைடு வந்து என்னோட நோட்ஸ், இன்னொரு சைடு வந்து நான் VS கோட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். பாடியில் H1 அப்படின்ற ஒரு டேகில் வெல்கம் டு சிஎஸ்எஸ்னு ஒரு சும்மா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். ஸோ இப்போ லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணோம்னா வெல்கம் டு சிஎஸ்எஸ் ஒரு டெக்ஸ்ட் வந்துருச்சா? ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட்டை ஸ்டைல் பண்ணுறதுக்கு மொத்தமாக 3 விதத்தில் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் சிஎஸ்எஸ். இன்லைன் சிஎஸ்எஸ்னால் இந்த டேக் இருக்குல்ல, இந்த H1 டேக், அந்த டேகுக்குள்ளேயே நான் இதோட ஸ்டைல் வந்து பண்ணலாம். ஸோ ஸ்டைலுன்ற ஒரு ஆட்ரிபியூட்டில் நான் என்ன பண்ணுறேன், கலர் மட்டும் மாற்றலாம். கலரில் ப்ளூ வயலட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு. ஸோ இது வந்து இன்லைன் சிஎஸ்எஸ். அந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த டேக் லைன்லேயே நீங்கள் வந்து ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு பேர் இன்லைன் சிஎஸ்எஸ். ஆனால் ஸ்டைலுன்ற ஒரு ஆட்ரிபியூட்டில் தான் நீங்கள் அதை வந்து கொடுக்கணும். ஓகே, இது வந்து இன்லைன் சிஎஸ்எஸ். அடுத்து வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ். இன்டர்னல் சிஎஸ்எஸ்னால் இதோட ஹெட்டில் நம்ம பண்ணுறது. இங்கே ஸ்டைலுன்ற ஒரு டேகுக்குள்ளே நீங்கள் H1 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த H1 வந்து காட்டும். ஸோ இப்போ அந்த இடத்துல ஓப்பன் பிரேசஸ்க்குள்ளே கலர் அப்படின்னு கொடுத்து கலர் மாற்றணும்னா நம்மளுக்கு இந்த இடத்துல அந்த கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் அண்ட் இன்டர்னல் சிஎஸ்எஸ். இப்போது எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னால் ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுங்கள், இதில் ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. style.css. இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு சிஎஸ்எஸ் வந்து எழுதுகிறேன். H1 கலர் ப்ளூ வயலட் அப்படின்னு. ஓகேவா? பட் ஆனால் அது உங்களுக்கு என்ன இருக்காது, இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிருக்காது. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த ஹெட்டில் நம்ம அதை வந்து லிங்க் பண்ணோம். லிங்க்கில் ஸ்டைல் ஷீட் ஹெச்ரஃப்னு இருக்குல்ல, அந்த ஹெச்ரஃபில் இந்த சிஎஸ்எஸை கனெக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்குமே இது ஒரு தனி ஃபைலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிஎஸ்எஸ் வந்து எழுதிக்கலாம். சரி, ஓகே, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சிங்கிள் பேஜ் க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கிள் பேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டைலிங் தான் நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அதில் எந்த ஒரு ரீயூஸ் பண்ணுற எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இன்லைன் சிஎஸ்எஸ் இல்லைனா இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி எழுதலாம். இப்போது நான் மல்டிபிள் ஃபைல்ஸ், இப்போ இங்கே index.html இருக்குல்ல, இப்போ நான் அந்த இடத்துல intro.htmlனு ஒரு ஃபைல் எழுதுகிறேன். ஓகேவா? இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், ஓகே, இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், பாடியில் நான் என்ன பண்ணுறேன், H1ன்ற டேக்குள்ளே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட்னு ஒரு டெக்ஸ்ட் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் ஸ்டைல் பண்ணோம். ஓகே, பட் ஆனால் நான் திரும்பவும் நான் அதை ஸ்டைல் பண்ணணும்னு அவசியம் என்ன பண்ணிக்கலாம், அதை நான் இங்கே லிங்க் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்குள்ளே இந்த சிஎஸ்எஸை கனெக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ இதுக்கும் எனக்கு வந்து வந்துடும். இப்போ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட், இதுக்கும் கலர் மாறிடுச்சா? ஸோ இதுதான் அந்த இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அண்ட் இன்லைன் சிஎஸ்எஸோட டிஃப்ரென்ஸ். ஓகே,
ஸோ இதுதான் வந்து அந்த 3 விதத்தில் நம்ம சிஎஸ்எஸ் வந்து கனெக்ட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து செலக்டார்ஸ். இப்போ நம்ம எப்படி ஒரு இப்போ ஸ்டைல் பண்ணுறதுக்கு லைக் நிறைய விஷயத்த ஸ்டைல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ ஒரு எலமெண்ட் இல்லை ஒரு பர்டிகுலர் விஷயத்த நம்ம எப்படி அதை செலக்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த செலக்டார்ஸில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது எந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை நான் ஸ்டைல் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இந்த செலக்டார். ஸோ இப்போ இங்கே வந்து H1 இருக்கலாம், பேராகிராஃப் டேக் இருக்கலாம், ஓகேவா? அண்ட் தென் H3 இருக்கலாம், ஓகேவா? இப்போ நான் இதை வியூ பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு இது எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த சிஎஸ்எஸ்ல போயிட்டு இந்த H1 இருக்குல்ல, இதுக்கு பதிலாக நான் வந்து இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் சிம்பிள் சொல்லுவாங்க, இதுக்கு பேர் ஆஸ்ட்ரிக்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து நான் இப்போது கலர் மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு எல்லாத்துக்குமே கலர் மாறிடும். ஸோ விச் இஸ் கால்ட், இதுதான் அந்த யூனிவர்சல் செலக்டார்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் இங்கே கொடுத்துருக்க பாருங்கள், யூனிவர்சல் செலக்டார்னா லைக் இந்த ஃபைலில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து இந்த பர்டிகுலர் கலரில் தான் இருக்கணும் அப்படின்றது முடிவு பண்ணுறதுக்கு. ஓகே, அதாவது யூனிவர்ஸ்லாம் ஃபுல்லாகவே என்ன எலமெண்ட்டாக வேணா இருக்கட்டும் அதோட கலர் வந்து மாறிடும். ஓகே, அடுத்து வந்து எலமெண்ட் செலக்டர். எலமெண்ட் செலக்டர்னால் இப்போ நான் பர்டிகுலராக செலக்ட் பண்ணல, லைக் இப்போ H1 நான் செலக்ட் பண்ணுறேன், அப்படி செலக்ட் பண்ணி நான் ஸ்டைல் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், H1க்கு மட்டும் எனக்கு கலர் மாறும். இல்லை நான் வந்து அந்த பேராகிராஃப்க்கு மட்டும் மாற்றணுன்னா பேராகிராஃபை மட்டும் நான் கொடுத்தேன்னா எனக்கு பேராகிராஃப் மட்டும் கலர் மாறும். ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக அந்த டேக் நேம் வச்சு நம்ம கூப்பிட்டோன்னா அது மட்டும் செலக்ட் ஆகும். இதுக்கு பேர் வந்து எலமெண்ட் செலக்டார். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் செலக்டார். கிளாஸ் செலக்டர்னா நம்ம ஒரு கிளாஸ் நேம் வச்சு கூப்பிட்ருப்போம்ல. ஸோ இப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஓஜின்னு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். இந்த H3க்கும் நான் என்ன கொடுக்குறேன், கிளாஸில் ஓஜின்னு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லதான், நம்ம ஒரு கிளாஸ் நேமே மல்டிபிள் இடத்துல யூஸ் பண்ணலாம், ஆனால் ஒரு ஐடி நேமை சிங்கிள் இடத்துல தான் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஓஜின்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன்ல. இப்போ இந்த style.cssல போயிட்டு நான் இந்த கிளாஸ் நேம் வச்சு நான் கூப்பிட்றேன். ஒரு கிளாஸ் நேமை நீங்கள் கால் பண்ணுறதுக்கு டாட் அந்த கிளாஸ் நேம் வந்து கூப்பிடணும், டாட் ஓஜி அப்படின்னா இது மட்டும் எனக்கு செலக்ட் ஆகும். ஸோ இதுக்கு பேர் வந்து கிளாஸ் செலக்டார். இல்லை இப்போ நான் வந்து ஐடி நேம் வச்சு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஐடி செலக்டார். ஆனால் ஐடி நீங்கள் கால் பண்ணுறதுக்கு ஓகே, ஃபஸ்ட் ஐடி நேம் கொடுத்துப்போம். இந்த கிளாஸ்க்கு பதிலாக இந்த இடத்துல ஐடின்னு கொடுத்துக்கிறேன். ஐடி 2-3 ஐடிலாம் கொடுக்க முடியும். ஐ மீன் ஒரே ஐடியா 2-3 இடத்துல யூஸ் பண்ண முடியாது. கிளாஸ் தான் நம்ம 2-3 இடத்துல யூஸ் பண்ண முடியும். இப்போ அங்கே ஒரு H1 இருக்குது, இங்கே ஒரு H1 இருக்குது, இதுலேயும் நான் இதே டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு இந்த H1 மட்டும் மாறணும்னா இப்போ நம்ம அந்த ஐடி நேம் வச்சு நம்ம இது பண்ணலாம். ஐடி நேம் நீங்கள் எப்படி கால் பண்ணுறீங்கன்னா ஹேஷ் போட்டு அந்த ஐடி நேம் போடணும். இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் எந்த ஐடி நேம் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்டைல் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஐடி செலக்டர். நெக்ஸ்ட் வந்து குரூப்பிங் செலக்டர். குரூப்பிங் செலக்டர்னால் ரொம்ப ஈஸி. நம்ம என்ன டேக் கொடுத்துருக்கோமோ அதை நம்ம கமா கொடுத்துக்கலாம். இப்போ நான் H1 கமா P அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த H1ம் அந்த Pயும் சேர்ந்து எனக்கு இதுவாகும், தெரியுதா? ஸோ இது வந்து குரூப்பிங் செலக்டார். அடுத்து வந்து டிசெண்டன்ட் செலக்டார். டிசெண்டன்ட் செலக்டார்னா லைக் அந்த எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு செலக்ட் ஆகும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாத்தையுமே நான் ஒரு டிவ்வில் போடுறேன். ஆனால் இந்த டிவ்வுக்குள்ளே என்ன பண்ணுறேன், இன்னொரு டிவிஷன் போட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு H1 கொடுக்குறேன். இப்போ இந்த டிவ்வுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன்.
மெயின் அப்படின்னு. இதுக்கு சப்னு கொடுத்துக்கிறேன். அதாவது இது மெயின் கிளாஸ், இது அதுக்குள்ளே இருக்கிற டிவிஷன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு நான் இது பண்ணோன்னா இப்போது டிவ்வுக்குள்ளே இருக்கிற h1 அப்படின்னு நான் இப்போ கொடுக்குறேன். 1 செகண்ட். div h1 அப்படின்னா எனக்கு அது உள்ளே இருக்கிற எல்லாமே, அது எவ்வளோ நெஸ்டடாக இருந்தாலும் சரி. நெஸ்டட்னா இப்போது இது டிவ்வுக்குள்ளே இருக்கிற h1, இது அந்தக்குள்ளே இருக்கிற டிவ்வுக்குள்ளே இருக்கிற h1. ஸோ இப்போ இதுதான் அந்த நெஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு என்ன ஆகும், செலக்ட் ஆகும்னா ஜென்ரலாக டிவ்வுக்குள்ளே இருக்கிற எல்லா h1ம் செலக்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் வந்து டிசெண்டன்ட் செலக்டார். ஓகே, அடுத்து வந்து சைல்டு செலக்டார். சைல்டு செலக்டார்னா இப்போ டைரெக்டாக இதுக்குள்ளே இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் அந்த கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நான் செக்ஷன் நேம் வச்சுக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது டிவ்வுக்குள்ளே இருக்கிற h1s, இது செக்ஷனுக்குள்ளே இருக்குது, இது நெஸ்டட். அது மட்டும் எனக்கு செலக்ட் ஆகல பாருங்கள். ஸோ அப்போ டைரக்ட் சைல்டாக இருக்கிறது மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த சைல்டு செலக்டார் யூஸ் பண்ணுவோம். அதோட சிம்பிள் வந்து இந்த கிரேட்டர் தென். அடுத்து வந்து ஆட்ரிபியூட் செலக்டார். ஆட்ரிபியூட் செலக்டார்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆட்ரிபியூட்டை மட்டும் செலக்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த ஆட்ரிபியூட் செலக்டார் நம்ம எக்ஸாக்டாக எப்படி பார்க்கலான்னா, இதெல்லாம் இருக்கட்டும். ஓகே, இந்த h1ல டேட்டா டைப் அப்படின்னு கொடுத்து நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், மெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதே மாதிரி இன்னொரு லைனில் என்ன பண்ணுறேன், பேராகிராஃப் டாக் இருக்குல்ல, இதை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே டேட்டா டைப் ஈக்குவல் டு சப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ இதோட ஸ்டைலிங்கில் போயிட்டு டேட்டா டைப்புன்னு நான் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், கலர் ப்ளூ வயலட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், அது ஃபுல்லாக அந்த டேட்டா டைப்புன்னு எங்கே இருக்கோ அது எல்லாமே எனக்கு மாறிடும். இப்போது இதுவே இந்த டேட்டா டைப் ஈக்குவல் டு மெயின் அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த மெயினோட கலர் மட்டும் எனக்கு மாறும். ஸோ இதுதான் வந்து ஆட்ரிபியூட் செலக்டார். நம்ம அந்த ஆட்ரிபியூட் வச்சு நம்ம செலக்ட் பண்ணுறது. நம்ம டைரெக்டாக வந்து இப்போ டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போயிடலாம். இப்போ ஒரு டெக்ஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே அதில் என்னென்ன நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து லைக் கலர் மாற்ற முடியும். இப்போ நான் எல்லாமே நான் உங்களுக்கு h1 மட்டும் வச்சு நான் பண்ணி காட்டுறேன். கலர் ப்ளூ வயலட் கொடுக்குறேன். ஸோ என்ன எனக்கு எல்லா h1ம் கலர் மாறும். ஓகே, அடுத்து வந்து டெக்ஸ்ட்டை அலைன் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் அலைன் கொடுத்துட்டு சென்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், எல்லாமே சென்டரில் வந்துடும். லெஃப்ட் கொடுத்தேன்னா லெஃப்ட்டு. ஓகேவா, ஜஸ்டிஃபைனா அது எவ்வளோ லென்த்தாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அது அதோட வித்து வந்து அதுவே வந்து எடுத்துக்கும். அடுத்து வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன். டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். இப்போ ஓவர் லைன் கொடுத்தோன்னா எனக்கு மேலே லைன் வரும். அண்டர் லைன் கொடுத்தோன்னா எனக்கு கீழே லைன் வரும். லைன் 3 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைக் த்ரூ தான் இங்கே லைன் த்ரூன்னு கொடுத்துருப்பாங்க.
நான் அப்படியே அப்பர் கேஸ் கொடுத்தேன்னா எல்லாமே அப்பர் கேஸில் மாறிடும். அப்படியே லோவர் கேஸ் கொடுத்தோன்னா எல்லாமே லோவர் கேஸ் மாறிடும். ஓகே, அடுத்து வந்து கேபிட்டலைஸ் கொடுத்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் மாறும். ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் இண்டென்ட். ஓகே, டெக்ஸ்ட் இண்டென்ட் அப்படின்னா உங்களுக்கு அந்த இது ஸ்டார்ட் ஆகுதுல்ல இந்த இடத்துல, அது வந்து உங்களுக்கு மாறும். ஒரு நிமிஷம் இருங்க, டெக்ஸ்ட் அலைன் எடுத்து விட்டுட்டு டெக்ஸ்ட் இண்டென்ட் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் இண்டென்ட்டில் இப்போ நான் வந்து 50 பிக்சல்ஸ் கொடுக்குறேன்னா இது எனக்கு 50 பிக்சல்ஸ் தள்ளி எனக்கு ஸ்டார்ட் ஆகும். இது பொதுவாக இப்போ நம்ம அதை எக்ஸாக்டாக கொடுக்கணுன்னா நான் சொல்கிறேன் பாருங்க. இதுக்கு கீழே ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட் இருக்கா, அதுக்கு நம்ம கொடுப்போம். டெக்ஸ்ட் இண்டென்ட் 100 பிக்சல்ஸ் நான் கொடுத்தேன்னா எனக்கு அது 100 பிக்சல்ஸ் தள்ளி எனக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த டெக்ஸ்ட் இண்டென்ட் எங்கே அந்த ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது. அடுத்து வந்து லெட்டர் ஸ்பேசிங், வேர்ட் ஸ்பேசிங், லைன் ஹைட், டெக்ஸ்ட் ஷேடோ. டெக்ஸ்ட் ஷேடோ மட்டும் நான் பண்ணி காட்டுறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த ஃபிக்மாவில் இருக்க எக்ஸாக்டாக அதே திங்ஸ் தான். நம்ம அதை கொடுத்து பண்ணோம், டைம் வேஸ்ட் ஆகுன்றதுனால நான் டைரெக்டாக கொடுக்குறேன். டெக்ஸ்ட் ஷேடோ கொடுத்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகும்னா லைக் எனக்கு நான் உங்களுக்கு பண்ணியே இப்போ 2 பிக்சல்ஸ் நான் கொடுக்குறேன். தெரியுதா? ஸோ இது என்னன்னா இந்த 4th வேல்யூ மட்டும் நான் கிரேன்னு கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கொடுத்த வேல்யூ வந்து ஹாரிசான்டல் ஷேடோ, இப்படி. அதை உங்களுக்கு சேஞ்ச் பண்ண தெரியும் பாருங்க. தெரியுதா? இது வந்து ஹாரிசான்டல் ஷேடோ. அடுத்து ரெண்டாவதாக நான் கொடுத்தது வந்து வெர்டிக்கல் ஷேடோ, மேலேருந்து கீழே. தெரியுதா? தேர்டாக நான் கொடுத்தது பிளர் எஃபெக்ட். இது பிளர் இல்லாமல் இருக்கிறது, இது பிளரோடு இருக்கிறது. ஓகே, ஸோ ஃபைனலாக கொடுத்தது வந்து கலர். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா டெக்ஸ்ட் ஷேடோ. அடுத்து வந்து டைரெக்ஷன் இருக்குது. அடுத்து வந்து ஒயிட் ஸ்பேஸ். ஓகே, இது நல்லாயிருக்கும், உங்களுக்கு காட்டுறாருங்க. அதுக்கு நம்ம பெருசாக ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எடுக்கணும்.
இப்போ இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் ஒன்று நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் இந்த பேராகிராஃப் டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதில் நான் போடுறேன். பிரேக் நான் எதுவுமே பண்ணல, அதுவே ஆகட்டும். இப்படி இருக்கட்டும். அந்த டெக்ஸ்ட் இன்டென்ட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் நார்மல். இப்போ நான் அதை ஸ்ட்ரிங் பண்ண எனக்கு என்ன ஆகுதுன்னா, இது கட்டாய் கீழே வருதுல்ல. இப்போ இந்த அலவுஸ் பாருங்கள், நான் டச் பண்ணோன்னா அந்த அலவுஸ் கீழே வந்துச்சு. ஓகே, இது நார்மலாக இருக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து நான் ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்து நார்மல் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இப்போ டிஃபால்ட்டாக பிரேக் ஆகிற மாதிரி எனக்கு பிரேக் ஆகும். ஓகேவா? இப்போ நான் அங்கே நோ wrap கொடுக்குறேன். நோ wrapன்னு கொடுத்தேன்னா எனக்கு அது wrapே ஆகாது. அந்த லைக் அந்த லைனே எனக்கு பிரேக் ஆகாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். தெரியுதா? அது எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த மாதிரி எனக்கு போயிட்டே இருக்கும். இது நோ wrap. இப்போ நான் ப்ரீன்னு கொடுக்குறேன். அது எக்ஸாக்டாக நான் எப்படி காப்பி பண்ணி போட்டனோ, இப்போ நான் காப்பி பண்ண இடத்துல ஃபஸ்ட் லைன் இவ்வளோ பெருசு இருந்ததா, ஸோ அது ஃபஸ்ட் லைன் எடுத்துக்கும். இது செகண்ட் லைனில் அப்படி தான் எனக்கு பிரேக் ஆகுமே தவிர டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி அது வந்து பிரேக் ஆகாது. ஸோ பேசிக்காக இங்கே நார்மல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒயிட் ஸ்பேஸ். இது வந்து வெர்டிக்கல் அலைன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சுதா. அடுத்து வந்து பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னால் லைக் இதில் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ், பேக்ரவுண்ட் கலரு இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். ஓகே, எல்லாத்தையும் தூக்கிட்டு இதுக்கு ஒரு டிவ் கொடுப்போம். கொடுத்துட்டு இங்கே இடத்துல ஒரு h1. இந்த டிவ்வில் என்ன பண்ணுறேன், நான் ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். சும்மா பேக்குன்னு கொடுத்துப்போம். வெல்கம் டு சிஎஸ்எஸ்ன்னு ஒரு டெக்ஸ்ட். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு இந்த கலர் கொடுத்துட்டு எனக்கு இதோட பேக்ரவுண்ட் மட்டும் எனக்கு மாறுது. ஓகே, இப்போ நான் பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்தேன்னா அங்கே போயிட்டு யூஆர்எல்னு போட்டுட்டு இந்த ப்ராக்கெட்டில் தான் என்ன பண்ணோன்னா நம்ம இமேஜாக அந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு அந்த பேக்ரவுண்டு எனக்கு இமேஜாக வருது. ஓகே, இப்போ அடுத்து வந்து நான் பேக்ரவுண்ட் ரிப்பீட்டில் நோ ரிப்பீட் கொடுக்குறேன். இது நான் உங்களுக்கு இங்கே டீச் பண்ணிடுறேன். நோ ரிப்பீட் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், ஒரு வாட்டி தான் இமேஜ் வரும். அப்படி இது கொடுக்கலன்னா எனக்கு அந்த இமேஜ் வந்து இந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். தெரியுதா? உங்களுக்கு இது ஃப்ளோவாலாம் இருக்காது. ஸ்க்ரீன் சைஸ் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு அந்த இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்.
அடுத்து இந்த நோ ரிப்பீட்டுன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல நான் ரிப்பீட்டுன்னு கொடுத்தாலும் அப்படி தான் ஒர்க் ஆகும், கொடுக்கலனாலும் நான் நார்மலாக அப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு ஹைட் வைக்கிறேன். ஹைட்டு 400 பிக்சல்ஸ் வச்சுட்டேன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் ரிப்பீட்டில் எக்ஸ் ரிப்பீட் மட்டும் நான் வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த லெஃப்ட் டு ரைட் மட்டும், அதாவது ஹாரிசான்டலாக எனக்கு ரிப்பீட் ஆகும். ஒய் மட்டும் கொடுத்துன்னு வைங்களேன், எனக்கு வர்டிக்கலாக ரிப்பீட் ஆகும். ஸோ இதுதான் அந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து வந்து பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். இப்போ நம்ம அந்த ஹீரோ செக்ஷன்லாம் பண்ணும்போது, நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது லைக் எப்படி சொல்கிறது, ஒரு சில விஷயம், இப்போ ஒரு சில இமேஜ்லாம் நம்மளுக்கு அங்கேயே இருக்க மாதிரி தேவைப்படும். ஒரு சில இமேஜ் வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது, நம்ம ஸ்க்ரால் ஆகும்போது போகிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த இடத்துல இந்த பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பேக்ரவுண்ட் பொசிஷன். இந்த இமேஜ் வந்து இந்த பேஜில் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பேக்ரவுண்ட் பொசிஷனில் போயிட்டு என்ன பண்ணுறேன், சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த செக்ஷனோட வித் அண்ட் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இது சென்டரில் வந்துச்சு, தெரியுதா? எப்படி இழுத்தாலும் அது சென்டரில் தான் இருக்கும். ஸோ சென்டர் சென்டர் டாப்னு கொடுத்தா மேலே இருக்கும், சென்டர் பாட்டம், சென்டர் லெஃப்ட் ரைட், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு மாறும். ஸோ இதுதான் இந்த பேக்ரவுண்ட் பொசிஷன். நம்பர்ஸ் வச்சும் நம்ம அதை இது பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் மாடல். பாக்ஸ் மாடல் நான் உங்களுக்கு ஃபிக்மா வச்சு நான் உங்களுக்கு ஈஸியாக நான் டீச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பட்டன் ஒன்று நான் க்ரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். லாகின், இதுக்கு இப்போ நான் ஆட்டோ லேஅவுட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸ் மாடலுன்றது எக்ஸாக்டாக என்னென்னா, லைக் இதில் வந்து கண்டென்ட், பேடிங், பார்டர், மார்ஜின் 4 விஷயம்தான். ஓகே, ஸோ அதை நான் என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கண்டென்ட்னா லைக் இப்போ நான் லாகின் எழுதியிருக்கேன்ல, அதுதான் வந்து என்ன கண்டென்ட். இப்போ இந்த லாகினை சுற்றி ஒரு 4 ஸ்பேஸ் இருக்குல்ல, இங்கே இருக்க பாருங்கள், 4 பக்கமும், இதுக்கு பேர் வந்து பேடிங். ஸோ கண்டென்ட், அதை சுற்றி இருக்கிற ஸ்பேஸ் வந்து பேடிங். அடுத்து இப்போ அந்த பேடிங்கை சுற்றி இருக்குல்ல இந்த ஒரு ஷார்ப் லைன்ஸு, ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம அவுட்லைனுன்னு சொல்லுவோம்ல, அதை தான் அங்கே பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரெட் கலரில் வச்சுருக்கல, இது வந்து பார்டர். அதை சுற்றி வெளியில் இருக்க ஸ்பேஸ் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லைக் மார்ஜின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கண்டென்ட், பேடிங், பார்டர், மார்ஜின். ஓகேவா, இதுதான் பாக்ஸ் மாடல். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அண்ட் கிரிட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸுன்றது என்னென்னா, இப்போ நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஃபிக்மாவில் இருக்கிற ஆட்டோ லேஅவுட் மாதிரி. இப்போ ஒன்று நம்ம வந்து ஹாரிசான்டலாக நம்ம வந்து ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா வேர்ட்டிக்கலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இப்போ அதுதான் வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். ஸோ இது எக்ஸாக்டாக எப்படி பண்ணுறதுன்னா, லைக் நான் இங்கே இருக்கிற எக்ஸாம்பிளை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய HTML வந்து நான் ஒரு கண்டெய்னர் அப்படின்ற ஒரு கிளாஸ் கொடுத்தா அதுக்குள்ளே இருக்கிற ஒரு 3 ஐட்டம்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ அது உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஸோ
இந்த இடத்துல element 1, element 2, element 3. இது கிளாஸ் நேம் காமனாகவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது கண்டெய்னர் தானே. இப்போ ஃபஸ்ட்டு நான் கண்டெய்னரை கொடுத்துக்கிறேன். கண்டெய்னர் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இப்போ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னாவே எனக்கு அது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பக்கத்தில் வந்துடும். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னால் அது லைக் ஆட்டோ லேஅவுட் போட்ட மாதிரி. இப்போ நான் ஆட்டோ லேஅவுட் போட்டோன்னே எனக்கு பக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதுதான் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு. ஒரு கண்டெய்னருக்குள்ளே எனக்கு அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஒரே இதுவாக வந்துடும். இப்போது இங்கே நான் ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுத்துட்டு ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த எலமெண்ட்டோட ஸ்பேஸ் வந்து எனக்கு ஈவனாக ஸ்ப்ளிட் ஆகும். நான் எவ்வளோ தூரமாக வச்சாலும் அது கரெக்டாக இருக்கும், எவ்வளோ பக்கத்தில் வச்சாலும் எனக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஸ்பேஸ் பிட்வீன், ஒரு இதுக்கும் இருக்கிற ஸ்பேஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு. அடுத்து வந்து அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அது உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, ஸோ இது அந்த கண்டெய்னரோட திங். அதாவது ஆட்டோ லேஅவுட் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோ லேஅவுட் வரும்ல, அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சுற்றி அந்த ஆட்டோ லேஅவுட்டோட திங் தான் இந்த கண்டெய்னரோட உள்ளே வச்சுருக்க டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். அடுத்து வந்து டாட் ஐட்டம், அந்த கிளாஸ் நேம்ஸ் கொடுத்தோம்ல அது. ஸோ இப்போ இதோட வித்து, அப்போ எல்லா 3 ஐட்டம்ஸோட வித்துமே வந்து 100 பிக்சல்ஸ். ஹைட்டு 100 பிக்சல்ஸ். பேக்ரவுண்ட் கலர் லைட் பிங்க். ஓகேவா? அடுத்து மார்ஜின் 5 பிக்சல். இது இப்படி வருது இல்லை, எனக்கு அது எக்ஸாக்டாக சென்டரில் வரணும்னா இந்த அலைன் ஐட்டம் சென்டரை நான் எடுத்து விட்டேன்னா இப்போ எனக்கு கரெக்டாக வரும் பாருங்க. அலைன் செல்ஃப் சென்டர் கொடுத்தோன்னா ஆகவில்லை, ஏனாகவில்லை. ஓகேவா? இதுதான் வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். இப்போ நான் இதை வந்து எப்படி நான் ஸ்ட்ரெச் பண்ணாலும் எனக்கு இது என்ன ஆகும்னா எனக்கு அந்த ஆட்டோ லேஅவுட் மாதிரி ஒர்க் ஆகும்.
ஓகேவா? இப்போ நான் இதோட டைரெக்ஷன் வந்து நான் மாற்றுறேன். ரோவாக இருக்குல்ல, நான் காலம்னு கொடுத்தேன்னா இப்படி வந்துடும். ஜஸ்டிஃபை பண்ணேன்னா அந்த ஸ்பேஸ் பிட்வீன் அதெல்லாமே நம்ம இது பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கிரிட்டு வந்து எப்படின்னா இதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து மூவ் ஆகும். அதாவது இப்போ நம்ம ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து ஒன்று நம்ம ரோவாக அதை கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லை காலமாக நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம டிசைன் பண்ணலாம். கிரிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு ஃபிக்மாவில் லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபீச்சர் வந்ததில்ல. இப்போ ஃபிக்மாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேமை நம்ம இந்த மாதிரி கிரிட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்படி க்ரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வைக்கிறேன். இது நான் எந்த இடத்துல வேணாலும் நான் அங்கே வச்சுக்கலாம். நான் டூப்ளிகேட் பண்ணேன்னா இங்கே போயிடும். அதுக்கப்புறம் இப்போ நான் இதையும் நான் அப்படி ஒன்றா வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு இது எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணாலும் எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகிடும்னா அலைன் ஆகிடும். ஸோ இந்த கிரிட்டு தான் இப்போ நம்ம சிஎஸ்எஸில் பார்க்க போகிற கிரிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம HTML என்ன பண்ணலாம், அதே மாதிரியே ஒரு கோடு ஒன்று. ஒன் 2 3 4 5 6ன்னு வந்துருச்சா? ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா சிஎஸ்எஸ் எழுத போகிறோம். கண்டெய்னர் டிஸ்பிளே கிரிட்டு கொடுத்துக்கோங்க. அப்படின்னா இது கிரிட்டாக மாறிடும்னு அர்த்தம். இப்போ ஓகே, இப்போ இந்த இடத்துல கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்னு ஒன்று இருக்கும். அடுத்து கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இந்த கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸில் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு 3 காலம் வேணும், 1 2 3 அப்படின்னா. அப்போ இந்த 3 காலமுக்கும் நான் சைஸஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 100 பிக்சல் ஒன்று, அகைன் இன்னொரு 100 பிக்சல் ஒன்று, திரும்பவும் 100 பிக்சல், அகைன் ஒரு 100 பிக்சல், 100 100 100 பிரிஞ்சிருச்சா? இப்போ எனக்கு ரோஸ் வந்து எனக்கு 2 ரோஸ் போதும். அப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 100 பிக்சல்னு ஒரு ரோ, திரும்பவும் 100 பிக்சல் அப்படின்னு ஒரு ரோ. அதாவது இந்த 100 தெரியுதா, அதே தான் இங்கேயும் 100 100. இப்போ கேப் இப்போது ஒரு ஐட்டமுக்கும் நம்ம தனியாக இது பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் அக்வா கொடுத்தேன்னா இதுதான் அந்த கிரிட். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு இமேஜ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அது அந்த கிரிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் கேப் கொடுத்தேன்ல, அந்த கேப்போ ஒரு 100 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ நான் 2 பிரிச்சிருக்கேன். இதுதான் வந்து கிரிட் பாக்ஸ். பேக்ரவுண்ட் கலர் எடுத்து விட்ருவோம். ஸோ இதுதான் வந்து டிஸ்பிளே கிரிட்டு. ஸோ நம்ம ஒரு கிரிட்டாக நம்ம ஒரு இதை யூஸ் பண்ணோம்னா இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அண்ட் கிரிட்ஸ் வந்து அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபைனலாக அனிமேஷன்ஸ் அண்ட் ட்ரான்சிஷன்ஸ் பற்றி மட்டும் பார்க்கலாம். ஓகே, இந்த அனிமேஷன் குயிக்காகவே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த அனிமேஷன்ன்றது வந்து இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு எலமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா ஆனிமேட் பண்ண போகிறேன். ஆனிமேட்னா இது லைக் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை இது சம்திங் ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம அதை வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் HTML என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு டிவ்க்குள்ளே ஒரு H1என்ற ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் போட்டுக்கோங்க. CSSல என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு. ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் இந்த மொத்த பாடிக்கும் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்துட்டு ஹைட் வந்து 100 VH. 100 VHனா வியூ ஹைட். நம்ம 200 கொடுத்தோன்னா இது 2 வியூ ஹைட் மாதிரி. ஓகேவா? ஸோ இது வந்து 100லேயே இருக்கட்டும். அடுத்து வந்து மார்ஜின் வந்து 0 பிக்சல்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ 4 சைடு இது சென்டராக இருக்கட்டும் அப்படின்னு. அடுத்து நான் இங்கே பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல, இந்த மொத்த டிவுக்கும் நான் என்ன பண்ணுறேன், இப்போது வித்து நான் செட் பண்ணுறேன். இப்போ வித்து நான் 200 பிக்சல்ஸ், ஹைட் வந்து 200 பிக்சல்ஸ். அப்புறம் இதுக்கும் நான் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்து அலைன் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ கொடுத்துக்கிறேன், கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அனிமேஷன் எப்படி செட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அட் கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த ஐடென்டிஃபைன் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட அனிமேஷனோட நேம் வந்து போடணும். நான் இதோட நேம் வந்து நான் ரொட்டேட்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் எப்படி வேணாலும் இதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட் வந்து 0% ஒன்று போட்டுக்கிறேன். அடுத்து வந்து 100%. 0%ன்றது அதோட ஸ்டார்டிங் ஸ்டேட், 100%ன்றது வந்து அதோட எண்டிங் ஸ்டேட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 0%ல் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதை வந்து கனெக்ட் பண்ணிப்போம். எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னா இந்த மெயினான பட்டன் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அனிமேஷன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அதோட நேம், இது இங்கே நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோம், ரொட்டேட்னு ஒரு நேம், ஸ்பேஸ் கொடுத்து இப்போ இது எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கணும், நான் வந்து 2 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்து அது எத்தனை வாட்டி வந்து இது நடக்கணும், அதாவது இன்ஃபினிட் கொடுத்தேன் அப்படின்னா இன்ஃபினிட் டைம்ஸ் இது வந்து எனக்கு சுற்றிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 0%ல் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம், இது வந்து எனக்கு மாறணும். என்னவா மாறணும் அப்படின்னா லைக் ரொட்டேட் பண்ணணும். இப்போ நான் இதை ரொட்டேட்குள்ளே ஃபஸ்ட்டு 0 degrees, இதுக்கு பக்கத்தில் ஸ்கேல் 1, ஒன்றுமே ஆகலை இல்லையா? இப்போது 100%ல் என்ன பண்ணுங்கள், ஓகேங்க, அகைன் பார்டர் ரேடியஸ் ஜீரோ. இப்போ 100%ல் என்ன பண்ணுங்கள், அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றிடுங்க. ட்ரான்ஸ்ஃபார்மில் ரொட்டேட்டில் 360 டிகிரி, ஸ்கேலில் வந்து 2. அது அப்போ தான் நம்மளுக்கு பெருசாகும், தெரியுதா? இப்போ பெருசாகும் போது எனக்கு அதோட பார்டர் ரேடியஸ் எனக்கு சின்னதாகணும். இன்ஃபினிட் எடுத்து விட்டேன்னா எனக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும் நடக்கும், அவ்வளோ. ஸோ இதுதான் இந்த இன்ஃபினிட்க்கும் இதுவும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்.
அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிஎஸ்எஸ்ல இருக்க அனிமேஷன். இது நீங்கள் இன்னும் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணும்போது தான் உங்களுக்கு அது எக்ஸாக்டாக வந்து என்ன நடக்குதுன்றது வந்து தெரியும். ஸோ நான் அகைன் ஒரு சம்மரைஸ் பண்ணுறேன். ஸோ சிஎஸ்எஸ்ல வந்து அனிமேஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த கீ ஃப்ரேம்ஸ் பக்கத்தில் வந்து நீங்கள் இந்த கீ ஃப்ரேமோட நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அந்த நேமை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட அந்த கிளாஸில் வந்து நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி, லைக் அதுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து நீங்கள் அதை வந்து அனிமேட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலருக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், லைக் அதோட ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம அதை வந்து அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்குன்னு நம்புறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.